யூடியூப்ல 1000 சப்ஸ்கிரைப் வந்து சீக்கிரம் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களுக்கு ஒரு 4 டிப்ஸ் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு டெய்லி லைஃப்ல சம்பந்தம் உள்ள ஒரு டாபிக் வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு எடுத்துக்காட்டா ஒரு 3 விஷயங்கள் சொல்றேன். இப்போ வந்து நீங்க வந்து ஹெல்த் ரிலேட்டடா வந்து டெய்லி வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணுவீங்க. அதே மாதிரி எஜுகேஷன் நிறைய விஷயம் வந்து ப்ரௌஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்ஃபர்மேட்டிவா தெரிஞ்சுக்கவும் நீங்க விரும்புவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணி, இந்த எப்படி வந்து மணி வந்து சேவ் பண்றது, எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த 3 விஷயங்களும் நம்ம தினந்தோறும் லைஃப்ல ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ரெண்டாவது டிப் கண்டென்ட் வேல்யூ. அந்த கண்டென்ட் வந்து நீங்க ஆடியன்ஸ்க்கு எப்படி வந்து புரிய வைக்க போறீங்க. இந்த புரிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு மீனிங்ஃபுல்லாக வந்து நீங்கள் கொடுக்கணும். மூணாவது டிப்ஸ் ஆடியன்ஸை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, அது வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு 10 டாபிக் வந்து போகிறீங்கன்னா அந்த 10 டாப்பிக்கில் எதில் வந்து அதிகமாக வியூஸ் போதோ அதில் தான் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே வந்து பார்க்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி டாபிக் வந்து நீங்கள் திரும்பவும் வந்து சூஸ் பண்ணணும். சேம் டாப்பிக்கில் போகிறதா இருந்தால் டைட்டில் சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்லோட் பண்ணும்போது ஒரு 3 நாள் கேப் வச்சுக்கோங்க. நாலாவது டிப்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து அப்லோட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணும்போது நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்கள் வீடியோஸை பார்ப்பாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த வியூவர்ஸ்க்கு வந்து சஜஸ்டடில் போகும். அதனால நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கண் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டு இருக்கும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.